அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அருண். எனக்கு தற்போது 27 வயது ஆகிறது. நான் சேலத்தில் வேலை செய்துட்டு இருக்கும்போது எனக்கு நண்பர்கள் கூட்டம் அதிகம். அதில் கோகுல் என்ற நண்பன் ரொம்ப நெருங்கிய தோழன் ஆவான். நாங்கள் கம்பெனியில் கூட ஒரே இடத்தில் பணிபுரிந்து கொண்டு இருக்கின்றோம். அவனோட குடும்பமோ அவனுக்கோ 27 வயதிலேயே திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று முடிவாக இருக்க, ஆகையால் அவன் காதலித்த ஸ்வேதா என்ற பெண்ணையே அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஸ்வேதா ஒரு ஏழை குடும்பத்து பெண் என்பதால் நண்பன் வீட்டில் அரைகுறை மனதுடன் ஏற்றும் கொண்டார்கள். என் ரூம், என் நண்பன் வீடு எல்லாமே ஒரே ஏரியா என்பதால் அடிக்கடி நண்பனை பார்க்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைக்கும். ஸ்வேதா நண்பனின் பொண்டாட்டி. லட்சணமாக அழகாக இருப்பா. நான் அவளை பார்க்கும்போது எல்லாம் மறைமுகமாக நான் சைட்டும் அடிப்பேன். ஆனால் அது தவறு என்று மனம் எடுத்து உரைக்கும். ஆகையால் மீண்டும் பழைய நிலைமைக்கே வந்து விடுவேன். நண்பனின் மனைவியை சைட்டடிக்க சில முக்கிய காரணங்களும் இருக்குது. ஸ்வேதாவுடைய உடல் அங்கங்கள் ஒவ்வொன்றும் அப்படி அழகாக இருக்கும். இதை பார்த்துதான் என்னுடைய நண்பன் காதலித்து இருப்பான் என்று எனக்கு பலமுறை தோன்றியதும் உண்டு. நான் அவளை தங்கச்சி என்று தான் அழைப்பேன். என் நண்பன் முன்பு அப்படிதான் அவளை நான் கூப்பிடுவேன். அவளும் அண்ணா என்று தான் என்னை பாசமாக அழைப்பாள். அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு இதோட 6 மாதம் ஆயிருச்சு. ஆனால் இன்னும் குழந்தை கருவோ உருவாகவில்லை. இதனால் வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வர ஆரம்பித்தது. குறிப்பாக மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே தினமும் சண்டை பெரிதாகி கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் நண்பனின் மனைவியான ஸ்வேதாவோ மாமியாருடன் சண்டை போட்டுக்கொண்டு அவருடைய அம்மா வீட்டுக்கே போய்விட்டாள். அன்று இரவு கோகுல் என்னுடன் சரக்கடிக்க வெளியே வந்து நடந்த விஷயத்தை கூறி அழுதான். அப்பொழுது என் மனதில் சின்ன யோசனை வர, இந்த கஷ்ட காலத்தை எனக்கு ஏற்றாறு போல பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன். டேய் மச்சி, எங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு வாடகை வீடு இருக்குடா. நீ ஒரு 6 மாதம் இங்கே வந்து தங்கி பாருடா. எல்லா பிரச்சனையும் மாறிடும், எல்லாமே மாறிடும்னு நான் உனக்கு சொல்ல, என் நண்பனுக்கும் இந்த ஐடியா பிடித்து போக தன்னோட மனைவியிடம் போய் பேசி, இனி நீ என் அம்மாவுடன் இருக்க வேண்டாம், நாம் இருவரும் தனி கொடுத்தனம் போய்விடலாம் என சமாதானப்படுத்தி அழைத்து வந்தான். அதன் பிறகு என்னுடைய வீட்டின் மாடியிலேயே அவனும் தனி கொடுத்தனம் வந்துவிட்டான். என்னுடைய வீட்டுக்கு மேல் வீட்டில் வாடகைக்கு வந்த பிறகும் கூட அவருடைய சண்டை தீரவில்லை. தனிக்குடம் வந்த பிறகும் கூட இவர்களின் சண்டை அதிகமாக தான் இருந்தது. ஆகையால் இப்போதெல்லாம் கோகுல் என்னை விட்டுட்டு தனியாக சரக்கு போட்டு வீட்டுக்கு வரவும் ஆரம்பித்தான். ஒரு நாள் குடி தலைக்கு ஏறி மது போதையில் படிக்கட்டு கூற ஏற முடியாமல் தடுமாறி விழப்போனான். அப்போது அவனுடைய மனைவி ஓடி வந்து அவனை பிடித்து கொண்டு அவனை தூக்கி மேலே போக முயற்சி செய்தாள். ஆனால் தனியாக அவளால் மேலே செல்ல முடியவில்லை. உதவிக்கு என்னை அழைத்தாள். அண்ணா, கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண வாங்கலேன் என்று என்னை அழைத்தாள். நானும் வந்து அவனை தூக்கி கொண்டு மேலே சென்றேன். அப்படி படியேறும்போது நான் ஸ்வேதாவுடைய உடல் அங்கங்களை தொட்டு வருடினேன். அப்போது அவள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை. நண்பனை பிடித்து மேலே தூக்கி அழைத்து செல்வது போல நான் இப்படி ஒரு சில்மிஷத்தில் ஈடுபட்டேன். அவளும் இது தெரியாமல் தான் பட்டிருக்கும் என அதை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை. நாங்கள் என் நண்பனை படுக்கையில் படுக்க போட்டோம். அவனோ செம போதையில் திடீரென வாந்தி எடுத்து விட்டான். இருவரும் தலையில் அடித்து கொண்டோம். அவள்தான் அதை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். அதன் பின் எல்லாமே சுத்தம் செய்துவிட்டு இருவரும் அமர்ந்து பேச ஆரம்பித்தோம். தினமும் இப்படி தான் குடிச்சிட்டு வராரு அண்ணா, எனக்கு ஒன்றுமே முடியலை. அண்ணான்னு சொல்ல, நானோ உனக்கு தேவையான உதவிகளை நான் செய்கிறம்மா, நீ எப்போ வேண்டுமானாலும் என்னை கூப்பிடுன்னு சொல்லிட்டு நான் என் ரூமுக்கு வந்துவிட்டேன். இப்படியே சில நாட்களும் ஓடியது. அப்பொழுது ஒரு நாள் எனக்கான வாய்ப்பும் வந்தது. நண்பன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான். அவனை இருவரும் தூக்கிச் சென்று படுக்க வைத்தோம். அப்போது நேரம் இரவு 10 மணி இருக்கும். திடீரென்று மின்சாரமும் நின்றது. வெளியில் பலத்த காற்றும் வீசியது. மழையும் அடித்தது. எங்கள் வீட்டு கீழே யாருமே இல்லை. ஆகையால் கொஞ்சம் நேரம் ஸ்வேதா கூட பேசிட்டு போகலாம் என்று நானும் அமர்ந்தேன். அவள் விளக்கை ஏற்றி வந்தாள். அப்பொழுது அவளின் அழகான முகத்தில் வெளிச்சம் நிரம்பி வழிந்தது. இருவரும் அமர்ந்து ஜாலியாக பேச ஆரம்பித்தோம். கொஞ்ச நாட்களாக உங்கள் கூட இருப்பதால் சந்தோஷமாக உணர்கிறேன் என்று அன்பாக என்னிடம் பேசி கொண்டிருந்தாள். அப்போது திடீரென பலமாக இடி இடித்தது. பயந்து போன ஸ்வேதாவோ ஓடி வந்து என்னை இறுக்கமாக கட்டி பிடித்து கொண்டாள். நானும் இந்த வாய்ப்பை விட மனமில்லை. இதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஸ்வேதாவை நான் இறுக்கமாக கட்டி அணைத்தேன். இதன் மூலமாக ஸ்வேதாவுக்கு என் மீது விருப்பம் இருப்பதும் எனக்கு ஸ்வேதா மீது விருப்பம் இருப்பதையும் நாங்கள் இருவரும் புரிந்து கொண்டோம். நாங்கள் நீண்ட நேரம் கட்டி அணைத்தபடியே இருந்தோம். அப்போது திடீரென கரண்டு வந்து விட்டது.
அதன் பின் கரண்டு வந்த பிறகுதான் நாங்கள் சுயநினைவுக்கே வந்தோம். இருவரும் டக்கென விலகி கொண்டோம். ஆனால் இருந்த போதிலும் கூட கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இருவரும் மீண்டும் கட்டி அணைத்து கொண்டோம். என் நண்பனும் தினமும் மதுபோதையில் வீட்டுக்கு வருவதால் ஸ்வேதாவை அவன் கண்டுகொள்ளவே இல்லை. என்னதான் அவன் காதலித்து ஸ்வேதாவை திருமணம் செய்தாலும் கூட அவன் அவளை கண்டு கொள்ளாமல் தான் இருந்தான். பல மாதங்களாக ஸ்வேதா உடல் தேவைக்காக ஏங்கி போயிருந்தாள். அந்த ஏக்கம்தான் இன்று எங்கள் இருவரையும் சேர்த்து வைத்து விட்டது. நானும் அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என ஆசைப்பட்டிருந்தேன். இன்று எனக்கு அந்த வாய்ப்பும் கிடைத்தது. கிடைத்த வாய்ப்பை விடவும் எனக்கு மனமில்லை. அதனால் அன்று இரவே நானும் அவளும் உல்லாசமாக இருந்தோம். என் நண்பன் அன்று படுக்கை அறையில் போதையில் தூங்கிக் கொண்டிருந்ததால் நானும் ஸ்வேதாவும் ஹாலில் சோபாவிலேயே உல்லாசமாக இருந்தோம். அந்த நாட்களுக்கு பிறகு எங்கள் இருவருக்கும் நெருக்கம் அதிகமானது. அதன் பிறகு எப்போதெல்லாம் என் நண்பன் வீட்டில் இல்லையோ அப்போதெல்லாம் நான் மாடிக்கு சென்று ஸ்வேதாவோடு உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். இப்படியே எங்களுக்குள் நெருக்கம் அதிகமாகி ஒரு கட்டத்தில் நாங்கள் நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை என்ற அளவுக்கு நாங்கள் நெருக்கமாகிவிட்டோம். சில நாட்கள் நண்பன் மதுபோதையில் படுக்கையறையில் தூங்கி கொண்டிருக்கும் போது கூட நானும் அவளும் ஹாலில் உல்லாசமாக இருப்போம். இப்படி ஒரு நாளைக்கு பலமுறை உல்லாசமாக இருந்து எங்களுக்குள் நெருக்கத்தை அதிகரித்து கொண்டோம். இப்படியே எங்களுக்குள் நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல என் நண்பனுக்கு அவனுடைய மனைவியான ஸ்வேதாவின் நடவடிக்கையின் மீது சந்தேகமும் வர ஆரம்பித்தது. அவனுக்கு என் மீதும் சில சந்தேகங்களும் ஏற்பட்டது. நானும் அடிக்கடி அவனுடைய வீட்டுக்கு செல்வது அவனுக்கு பிடிக்கவும் இல்லை. நாட்கள் செல்ல செல்ல அவன் எங்கள் இருவரையும் ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் எனக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்பது போல அவன் சந்தேகப்படவும் ஆரம்பித்தான். இதனால் அவன் தன் மனைவியிடமும் சண்டையிடவும் ஆரம்பித்தான். அதனால் ஸ்வேதாவோ நீங்கள் நினைப்பது போல அவருக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, அவர் எனக்கு அண்ணா போல என்று சொல்லி அவள் நாடகமாடினாள். இருந்த போதிலும் கூட என் நண்பன் அதை நம்பவில்லை. தொடர்ந்து தான் மனைவியிடம் சண்டையிட்டு வந்தான். ஒரு கட்டத்தில் நாம் இங்கு இருப்பதால் தானே உன்னுடைய தகாதொருவு தொடர்கிறது, நாம் இந்த வீட்டையே காலி செய்துவிட்டு வேறு எங்காவது சென்று விடுவோம், இது என்ன நம்முடைய சொந்த வீடா, இது வாடகை வீடு தானே, நாம் இங்கு இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி அவனும் உடனடியாக இந்த வீட்டை காலி செய்துவிட்டு வேறு வீட்டுக்கு சென்று விட்டான். இதை நானும் ஸ்வேதாவும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. இது எங்களுக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது. ஒரே வீட்டில் இருந்தபோது எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் உல்லாசம் அனுபவித்து வந்தோம். இப்போது அவள் வேறொரு வீட்டுக்கு சென்று விட்டதால் இது எங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவும் மாறியது. அது மட்டுமல்ல, ஒரே வீட்டில் இருந்ததால் நான் எப்போ வேண்டுமானாலும் அவருடைய வீட்டுக்கு செல்லலாம். அக்கம் பக்கத்தில் யாருக்கும் இது தெரியாது. யாராவது பார்க்கிறார்களா என பயந்து கூட அவருடைய வீட்டுக்கு நான் செல்ல வேண்டியதில்லை. ஆனால் இப்போது அவள் வேறு எங்கேயோ ஒரு வீட்டுக்கு சென்று விட்டதால் நான் இதையெல்லாம் பார்த்து பயந்து தான் அவருடைய வீட்டுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அவள் என்னதான் வேறு ஒரு வீட்டுக்கு சென்றாலும் கூட அவளுக்கு நான் கண்டிப்பாக தேவைப்பட்டேன். அதனால் மீண்டும் என்னுடைய நண்பன் இல்லாத சமயங்களில் என்னை அவள் அந்த வீட்டுக்கும் அழைத்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தாள். அவள் வேறொரு வீட்டுக்கு சென்ற பிறகும் கூட நான் அவளுடைய வீட்டுக்கு சென்று உல்லாசம் அனுபவித்து வந்தேன். இப்படி நான் அடிக்கடி அவளுடைய வீட்டுக்கு சென்று வந்தது அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மூலம் மறுபடியும் என் நண்பனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. அதன் பிறகு எதற்காக என் நண்பன் இங்கு வர வேண்டும், நான் தான் அந்த வீட்டை காலி செய்து வந்து விட்டோமே, திரும்பவும் எதற்காக அவன் இங்கு வர வேண்டும் என அவன் மனைவியிடம் சண்டையும் இட்டான். என்னிடமும் இனி நீ என்னுடைய வீட்டுக்கே வந்து விடாதே என கூறி சண்டையும் இட்டான். நானும் எனக்கு அவள் தங்கை போலடா, ஏன் இப்படி எங்கள் 2 பேருக்குள்ள உறவை நீ தப்பாக நினைக்கிறாய் என்று சொல்லி நானும் நாடகமாடினேன். ஆனால் அவன் அதை நம்பவே இல்லை. ஒரு கட்டத்தில் கோபமான என்னுடைய நண்பன் ஸ்வேதாவை அடித்தே விட்டான். இதனால் அதிர்ச்சியான ஸ்வேதாவோ, இனி நான் உன்னுடன் வாழ மாட்டேன், நீ என்னை சந்தேகப்பட்டு என்னை தினமும் சித்திரவதை செய்கிறாய், நான் அதனால் என்னுடைய அம்மா வீட்டுக்கே போகிறேன் என சொல்லிவிட்டு அவருடைய அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள். அதன் பிறகு என்னுடைய நண்பன் மட்டுமே அந்த வீட்டில் வாழ்ந்து வந்தான். அதன் பிறகு கொஞ்ச நாள் சென்ற பிறகு தன்னுடைய மனைவியை சமாதானம் செய்து அழைத்து வர அவன் முயற்சியும் செய்தான். தன்னுடைய பெற்றோர்கள் மூலமாகவும் அவருடைய பெற்றோர்கள் மூலமாகவும் பேசி சமாதானம் செய்து ஒரு வழியாக ஸ்வேதாவை சமாதானப்படுத்தி மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கே அழைத்து வந்தான். ஆனால் இந்த முறை ஸ்வேதாவோ கொஞ்ச நாள் போகட்டும், அதன் பிறகு நாம் மீண்டும் சந்தித்து உல்லாசமாக இருக்கலாம் என கூறிவிட்டாள். நானும் அதற்கு சரி என சொல்லிவிட்டேன். இப்படியே ஸ்வேதாவும் அவருடைய கணவனும் கொஞ்ச நாட்களாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். அப்போது எதேச்சியாக ஒரு நாள் ஸ்வேதாவுடைய செல்போனை எடுத்து என் நண்பன் பார்க்க நேர்ந்தது. அப்போது அவளுடைய கேலரியில் நானும் ஸ்வேதாவும் ஒரு நாள் தனிமையில் இருந்தபோது அவள் அதை வீடியோவாக எடுத்து வைத்திருந்தாள். நான் கூட இந்த வீடியோவை எடுக்காதே, இதை உடனே அழித்துவிடு, இதை உன்னுடைய செல்போனில் வைத்து கொள்ளாதே, இதனால் பெரிய அளவில் பிரச்சனை வரக்கூட வாய்ப்புள்ளது, தயவு செய்து இதை அழித்துவிடு என என் ஸ்வேதாவிடம் கூறினேன். ஆனால் அவளோ, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை வராது, நாம் இருவரும் சந்தோஷமாக இருந்த தருணங்களை நான் அடிக்கடி செல்போனில் பார்த்து ரசிப்பேன்,
அதனால் இதை நான் என்னுடைய செல்போனிலேயே மறைத்து வைத்துக் கொள்கிறேன். யார் கண்ணிலும் இது படாது. நான் பார்க்கும் நினைக்கும் போதெல்லாம் இந்த வீடியோவை நான் பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டாள். நானும் சரி, மறைத்து வைத்துக்கொள், உன் கணவனின் கண்ணில் படாதமாறு பார்த்துக்கொள் என்றும் சொல்லியிருந்தேன். அவளும் சரி என்று தான் சொல்லியிருந்தாள். ஆனால் அந்த வீடியோ தான் இப்போது எப்படியோ அவளுடைய கணவனின் கண்ணில் பட்டுவிட்டது. இதை பார்த்ததும் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. செல்போனை எடுத்துக்கொண்டு நேராக சமையல் செய்து கொண்டிருந்த ஸ்வேதாவிடம் சென்றான். அவளிடம் இந்த வீடியோவை காட்டி, என்னடி இது, நான் என் நண்பனுக்கும் உனக்கும் தகாத உறவு இருக்குன்னு சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? எனக்கு அவர் அண்ணனு, நான் அவருக்கு தங்கச்சின்னு ட்ராமா போட்டிங்க, 2 பேரும் சேர்ந்து நாடகம் பண்ணிங்க. அப்போ இது என்னடி, 2 பேரும் இப்படி படுக்கை அறையில் ஜாலியாக இருக்கிறீங்க, இது என்னடி என அந்த வீடியோவை காட்டி தான் மனைவியிடம் கேட்டான். இதனால் ஸ்வேதா அதிர்ச்சி அடைந்தாள். ஐயோ, என்னுடைய கணவனுக்கு இந்த வீடியோ எப்படி கிடைத்தது? அவர் எப்படி இந்த வீடியோவை பார்த்தால்? வசமாக மாட்டிக்கொண்டமே என அவள் என்ன செய்வதென தெரியாமல் திருவென முழித்தாள். ஒரு கட்டத்தில் கோபத்தின் உச்சிக்கே சென்ற அவரோ, சொல்லுடி, நான் பதில் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எந்த விதமான பதிலும் சொல்லாமல் இருக்க, சொல்லு, அண்ணன்னு கூப்பிட்டுட்டு இப்படி அவங்களோட படுக்கையில் படுத்திருக்கிய, நீலாம் பொண்ணா என்று அவன் ஸ்வேதாவை திட்ட, கோபமான ஸ்வேதாவோ, பின்ன நான் என்ன பண்ணுவேன், நீயும் குடிச்சிட்டு வந்து பேசாமல் வந்து தூங்கிடுற, என்ன நீ கண்டுக்கவும் மாட்டேங்க, எனக்கும் உடல் தேவை இருக்கும்ல, அப்போ எனக்கு ஒரு ஆம்பளை தேவையில்ல, அதனால தான் நான் ஒரு ஆம்பளை கிட்ட போனேன், உங்ககிட்ட வர முடியாதுல்ல, அதான் நான் ஒரு ஆம்பளை கிட்ட போனேன்னு தன்னுடைய கணவனான என்னுடைய நண்பனின் ஆண்மையவே கேள்வி கேட்கும் வகையில் அவள் பேச, இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற என்னுடைய நண்பனோ அருகில் இருந்த அருவாமனையை எடுத்து தன்னுடைய மனைவியான ஸ்வேதாவை சரமாரியாக வெட்டினான். அவன் இருந்த ஆத்திரத்திலேயே அவன் வெட்டிய வெட்டிலேயே சம்பவ இடத்தில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து ஸ்வேதாவோ பரிதாபமாக இறந்துவிட்டார். அதன் பிறகு என்ன செய்வதென்று தெரியாமல், தான் கோபத்தில் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டேனே, என்ன செய்வதென புரியாமல் வீட்டை பூட்டிவிட்டு என் நண்பன் தலைமறைவாகிவிட்டான். அதன் பிறகு ஸ்வேதாவுடைய அம்மாவோ ஸ்வேதாவுக்கு ஃபோன் செய்திருக்கிறாள். ஆனால் அந்த ஃபோனை ஸ்வேதா எடுக்கவே இல்லை. இரவு பல முறை ஃபோன் செய்து பார்த்திருக்கிறாள், அவள் ஃபோனையே எடுக்கவில்லை. மறுநாள் காலையிலும் ஃபோன் செய்திருக்கிறாள், அப்போதும் அவள் ஃபோனை எடுக்கவில்லை. ஏற்கனவே கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை வந்து கொண்டிருந்தது. இப்படி திடீரென தன்னுடைய மகள் ஃபோனையே எடுக்கவில்லை என பயந்து போன ஸ்வேதாவுடைய அம்மாவோ நேரடியாக வீட்டுக்கு வந்து பார்த்திருக்கிறாள். வீடு பூட்டப்பட்டிருந்தது, வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்தது. அதனால் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து பார்க்க, அங்கு சமையல் அறையில் இரத்த வெள்ளத்தில் ஸ்வேதா பிணமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். தன் மகளிருடைய இந்த நிலையை பார்த்து அவர் கத்தி கதறி அழுத, அவனுடைய சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். அவர்களும் ஸ்வேதாவுடைய நிலையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக போலீசாருக்கும் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசாரும் விரைந்து வந்து ஸ்வேதாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு தலைமறைவாக இருக்கக்கூடிய என் நண்பனையும் வலைவீசி தேட ஆரம்பித்தனர். என் நண்பனின் செல்போனை வைத்து அவன் பதுங்கியிருக்கும் இடத்தையும் கண்டுபிடித்து அவனையும் அதிரடியாக கைது செய்தனர். கைது செய்து போலீசார் அவரிடம் விசாரணை செய்ய, அவன் எனக்கும் ஸ்வேதாவுக்கும் உண்டான தகாத உறவு குறித்து கூறியிருக்கிறான். என்னுடைய மனைவி தான் நண்பனுடன் படுக்கையில் இருந்த காட்சியை நான் செல்போனில் பார்த்ததாகவும், அதனால் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அவரை அன்றே கொலை செய்து விட்டதாகவும், எனக்கு இப்படி துரோகம் செய்து விட்டாயே என என் மனைவியிடம் சண்டையிடும் போது எனக்கு ஒரு ஆண் மகன் தேவைப்பட்டான், அதனால் தான் நான் அவளிடம் சென்றேன் என என்னை ஆண்மையற்றவன் போல பேசினாள், அதனால் தான் நான் கோபத்தில் அவளை கொலை செய்து விட்டேன் என அவனும் வாக்குமூலம் அளித்திருந்தான். அவன் அளித்த இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது போலீசார் என் நண்பன் மீது கொலை வழக்கு உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவனை சிறையில் அடைத்து விட்டனர். நல்ல வேளை இந்த விஷயத்தில் நான் உயிர் பிழைத்துக் கொண்டேன். என் நண்பனோ நானும் அவனுடைய மனைவியும் உல்லாசமாக இருந்ததை செல்போனில் இருந்த வீடியோ காட்சிகள் மூலமாக பார்த்தே அவனுடைய மனைவியை கொலை செய்து விட்டான். ஒருவேளை நானும் அவளும் வீட்டில் உல்லாசமாக இருந்த சமயம் பார்த்து இவன் வந்திருந்தால் நாங்கள் இருவரும் இருந்த குளத்தை பார்த்து எங்கள் இருவரையுமே அவன் கொலை செய்திருப்பான். நல்ல வேளையாக நான் உயிர் பிழைத்துக் கொண்டேன். இதன் மூலமாக எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிந்துவிட்டது. கள்ளக்காதலில் ஈடுபட்டால் ஒன்று சாவோம் அல்லது ஜெயிலுக்கு செல்வோம். அடுத்தவன் குடும்பத்தில் நாம் தலையிட்டால் இப்படி தான் நம்முடைய முடிவும் இருக்கும் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். அதனால் யாரும் என்னை போன்று கள்ளக்காதலில் ஈடுபடாதீர்கள். உங்களுடைய மனைவிக்கு துரோகம் செய்யாதீர்கள். நேர்மையாக இருங்கள். திருமணமான மற்ற பெண்களின் மீது ஆசைப்படாதீர்கள்.